வெல்கம் டு மேத் டூயர்ஸ். இப்போ நம்ம வேதிக் மேத்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிபிள் டிஜிட் லென்த்தி அடிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது வந்து டபுள் டிஜிட்க்கு ரொம்பவே சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட், சரிங்களா? ஸோ நம்ம டபுள் டிஜிட்ல எப்படி பண்ணோம், தனித்தனி காலமா ஆட் பண்ணி கடைசியில் பேலன்சிங் ரூல் யூஸ் பண்ணி ஃபைனலாக சொல்யூஷனை பேலன்ஸ் பண்ணி போட்டோம் இல்லையா? இங்கேயும் அதே தான் செய்ய போறோம், தனித்தனி காலமா ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலம் ஆட் பண்ணிக்கலாம். 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 10 ஆகிரும். 10ஓட 2 ஆட் பண்ணா 12 ஆகிரும். 12னா கேரி காம்பினேஷன், தட் இஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு எண்டிங் நம்பர் 2ஓட இந்த 6 ஆட் பண்ணா 8 வந்து நான் கேரி காம்பினேஷன். 8ஓட இந்த 5 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். தட் இஸ் 3ன்ற எண்டிங் நம்பர் போடுறோம், சரிங்களா? ஸோ இப்போ இதில் எத்தனை தடவை கேரி காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 போட்டுக்கிறோம். அண்ட் ஃபைனல் எண்டிங் நம்பர் நம்மளுக்கு 3 கிடைச்சிருக்கா, ஸோ இந்த 3ஐயும் போட்டுக்கிறோம். ஸோ இந்த காலமோட சொல்யூஷன் 23. அண்ட் செகண்ட் காலம் போனோம் அப்படின்னா 4ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3 அப்படின்ற எண்டிங் நம்பர் கிடைக்கும். ஸோ 3 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1ன்ற எண்டிங் நம்பர் கிடைக்கும். இப்போ இந்த 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 4 நான் கேரி காம்பினேஷன். இந்த 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1ன்ற எண்டிங் நம்பர் கிடைக்கும். ஸோ நம்ம எத்தனை தடவை கேரி காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கோம், 1 2 3 டைம்ஸ் கேரி காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கோமா? ஸோ 3 போட்டுக்கிறோம். அண்ட் ஃபைனல் எண்டிங் நம்பர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிறோம். இதே போல இந்த காலமையும் நம்ம ஆட் பண்றோம். 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 10 கிடைக்கும். 10ஓட 7 ஆட் பண்ணா 17, தட் இஸ் 7ன்ற எண்டிங் நம்பர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த 7ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 5 அப்படின்ற எண்டிங் நம்பர் கிடைக்கும். இப்போ இந்த 5ஐயும் ஆட் பண்ணா 10 கேரி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இது ஃபைனலா வர்றதுனால இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 0 அப்படின்னு சொல்லிட்டு அதோட எண்டிங் நம்பரையும் போட்டுக்கிறோம். இப்போ இதுல எத்தனை தடவை கேரி காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கோம், 1 2 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஃபைனல் எண்டிங் நம்பர் நம்மளுக்கு 0வா இருக்கிறதுனால அதையும் போட்டுக்கிறோம். இப்போ நம்மளோட சொல்யூஷன் 30 31 23 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை பேலன்சிங் ரூல் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண போறோம். தட் இஸ் 30 31 23. இதை பேலன்சிங் ரூல் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்றப்போ ஃபைனல் நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரும் மோஸ்ட்லி அப்படியே வந்துடும். ஸோ 3 3 இது ரெண்டும் அப்படி இருக்கு. இந்த நம்பர்ஸை மட்டும் தான் இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த 2 நம்பரையும் ஆட் பண்றோம், அட் த சேம் டைம் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்றோம். ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 3ன்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இப்போ 0ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 3ன்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இதையும் நம்ம போட்டுக்கிறோம். இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி வந்து உங்களுக்கு 12ன்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2ன்ற நம்பர் இங்க போட்டுட்டு அந்த 1 இருக்குது இல்லையா, அந்த 1ஐ இந்த 3யோட ஆட் பண்ணி போடணும், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒருவேளை கேரி காம்பினேஷன்ல இந்த சொல்யூஷன் கிடைச்சதுன்னா பக்கத்துல இருக்க நம்பரோட ஆட் பண்ணி போட்டுறணும், சரிங்களா? சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட சொல்யூஷன், தட் இஸ் 3 3 3 3. இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாலும் அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் இந்த காலம் ஆட் பண்ண போறோம். 4 + 4 8 8 + 2 10 10 + 7 17. ஸோ கேரி காம்பினேஷன் ஒரு தடவை யூஸ் பண்ணிருக்கோம். 7ன்ற எண்டிங் நம்பர் போட்டுக்கிறோம். 7 + 5 12 2ன்ற எண்டிங் நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 டைம்ஸ் கேரி காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால 2 அண்ட் ஃபைனல் எண்டிங் நம்பர் நம்மளுக்கு 2 இருக்கிறதுனால அதையும் போட்டுக்கிறோம். அடுத்து மிடில் காலம் ஆட் பண்ண போறோம். 8 + 2 10 10 + 5 15, தட் இஸ் 5ன்ற எண்டிங் நம்பர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 9 9 + 3 2 அப்படின்ற எண்டிங் நம்பர் கிடைச்சிரும். 2 டைம்ஸ் கேரி காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ 2 அண்ட் ஃபைனல் எண்டிங் நம்பர் 2 நம்மளுக்கு 2 கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 2ஐயும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலம் ஆட் பண்ண போறோம். 5 + 8 3 அப்படின்ற எண்டிங் நம்பர் கிடைக்கும். 3 + 9 2 அப்படின்ற எண்டிங் நம்பர் கிடைக்கும். 2 + 6 8 8 + 9 7 அப்படின்ற எண்டிங் நம்பர் கிடைக்கும். ஸோ நம்ம 3 தடவை கேரி காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால 3ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். ஃபைனல் எண்டிங் நம்பர் நம்மளுக்கு 7 இருக்கிறதுனால 37 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இதை பேலன்சிங் ரூல் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்றப்போ இந்த 2வை நம்ம அப்படியே போட்டுப்போம். அடுத்து இந்த 2ஐயும் ஆட் பண்ணா 4ன்னு கிடைச்சிருமா? அடுத்து இந்த 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா 9ன்னு கிடைச்சிரும். இந்த ஃபைனல் 3ஐயும் நம்ம அப்படி போட்டுக்கிறோம். ஸோ 3 9 4 2 இஸ் அவர் சொல்யூஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.